தமிழ் சினிமாவுடைய தளபதி அப்படின்னு அழைக்கப்பட்ட நடிகர் விஜய் அவர்கள் அடுத்த படம் ஜனநாயகன் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பின்மை ஏற்படுத்தியிருந்தது. இயக்குனர் எச் வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகும் இந்த அரசியல் ஆக்ஷன் படம் 2026 பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. ஆனா சமீபத்திய கரூர் பிரச்சார சம்பவம் காரணமாக படத்துடைய பல்வேறு திட்டங்கள் தாமதமாகி இருக்கா. இந்த சம்பவம் தமிழக அரசியல் மற்றும் சினிமா உலக உலகிற்கு 2025 செப்டம்பர் 27 அன்று தமிழக வெற்றிக் கழகம் அதாவது தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்துல தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தினாரு. இந்த கூட்டத்துல ஏராளமான ரசிகர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்களுமே கலந்து கொண்டாங்க. ஆனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுல 41 பேர் உயிரிழந்திருக்காங்களாம். இதுல 18 பெண்கள், 14 ஆண்கள், 4 சிறுவர்கள் மற்றும் 5 பெண் குழந்தைகள் அடங்குவர். மேலும் 81 பேர் காயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுமே வராங்க. இந்த கூட்டம் திட்டமிட்டபடி பகல் 12 மணிக்கு நடக்க வேண்டும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டது. ஆனா விஜய் சார் தாமதமாக வந்து பேசி சென்றாரு. கூட்ட நெரிசலுக்கு காரணமாக ரசிகர்களுடைய அதிக அளவு போதிய பாதுகாப்பு இல்லாமை, உணவு மற்றும் தண்ணீர் வசதிகள் இல்லாதது ஆகியவற்றாக சொல்லப்படுது. சில காட்சிகள் விஜய் சார் 10 ரூபாய் அமைச்சர் அப்படின்னு விமர்சித்து பாடல பாடியதுமே கூட்டம் அலைமோதியதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தமிழகத்தையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சார். சம்பவத்திற்கு பிறகு 3 நாட்கள் கழித்து விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றையுமே வெளியிட்டிருக்காரு. அதுல என் இதயம் வலியால நிற்கிறது, இது அரசியல் சதி அப்படின்னு திமுகவை குற்றம் சாட்டியுமே பேசியிருந்தார். சோ இத்தனை பிரச்சாரம் நடந்தது, ஆனால் கரூர்ல மட்டும் ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்ற கேள்வியுமே கேட்டிருந்தார். மற்ற மாவட்டங்கள்ல எந்த பிரச்சனையுமே நடக்கலையே அப்படின்றதையுமே சுட்டி காட்டியிருந்தார். மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த சம்பவத்துல உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்குமே 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவிச்சிருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது இந்த பிரச்சனை ஒரு பக்கம் சூடுபிடிக்கவுமே ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பவம் தாவேகாவால நடந்ததா இல்ல திமுகவுடைய சதி திட்டத்தால நடந்ததா அப்படின்றத தெரிந்து கொள்ள இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாற்ற போவதாகவுமே ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இந்த வேளையில தற்போது பல பிரபலங்களுமே கரூர் மக்களை நேர்ல சந்தித்து ஆறுதல்கள் சொல்லிட்ட இந்த நிலையில தற்போது KPY பாலா அவர்களுமே கரூர் மக்களை நேர்ல சந்திச்சிருக்காரா. சோ சந்தித்தது மட்டுமல்லாமல் அவங்களுக்கு ஆறுதலுமே சொல்லியிருக்கார். இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு.